Welcome to bilingual e-lectures for diploma students for the subject Engineering Mechanics 3rd semester Civil Engineering, lecture number 10. In the first class we can find out the I-axis moment of inertia of the T section, I section and Z section. Now we calculate the I-axis IYY for the L section. L means angle section or L section சொல்லுவாங்க. இதில் வந்து ரெண்டு பார்ட்டு தான் இருக்கும். இது வந்து சிமெட்ரிக்கல் செக்ஷன் கிடையாது, அன்சிமெட்ரிக்கல் செக்ஷன். அதனால் எக்ஸ் பாரும் ஒய் பாரும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். இது முதல் பார்ட்டு, இது ரெண்டாவது பார்ட்டு. ரெண்டாவது பார்ட்டை தனித்தனியாக பிரித்து அளவு எழுதினோம்னா 80/2 20, அப்புறம் 20/80. இதில் x1ன்றது B ன்றது 80, D ன்றது 20 ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு. செகண்ட் பார்ட்டுக்கு B ன்றது 20, D ன்றது 80. இந்த அளவை கண்டுபிடிச்சி எழுதிக்கிறோம். அடுத்து ஏரியா கண்டுபிடிக்கிறோம். B × D, பிரெத் × டெப்த் கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்புறம் x1 y1 எப்படி கண்டுபிடிக்கன்னா, இது பாட்டத்துலேருந்து இந்த ரெண்டு செக்ஷன் இப்படி இருக்குல்ல, இந்த செக்ஷனில் பாட்டத்துலேருந்து கண்டுபிடிக்க இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பாட்டத்துலேருந்து கண்டுபிடிக்கிறது y1 வரும். இந்த லெஃப்ட் சைட்லேருந்து கண்டுபிடிக்கிறது இந்த இதுக்கு இங்கே தான் இருக்கும், எக்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதுக்கு இங்கே தான் இருக்கும். அப்போ இது வந்து 80ன்னு எடுத்துக்கிறோமா, இதில் 80/2 தான் 40, இதான் x1. அடுத்து இது வந்து எவ்வளவு 20, 20ல் பாதி தான் 10 y1 x1. அடுத்து ரெண்டாவது பார்ட்டுக்கு போனோம்னா இதை எடுத்துக்கிறோம். இந்த பார்ட்டை எடுக்கும் பொழுது எக்ஸ் பாருக்கு வந்து என்னது, இங்கே இந்த கோட்லேருந்து பார்த்தோம்னா இது 20, அப்போ 20/2 10, இது 20னால 20/2 10 ஆயிரும். அடுத்து y1க்கு வந்து இந்த 20யோட ப்ளஸ் பண்ணி இது எவ்வளவு 80/2, அப்போது 20 + 60 ஆயிரும். சரியா? இதுதான். அப்புறம் A1 x1 கண்டுபிடிக்கிறோம். இந்த ஏரியாவையும் x1ஐயும் பெருக்கி எழுதுகிறோம், A2ஐயும் x2ஐயும் பெருக்கி எழுதுகிறோம். அடுத்து A1 y1 வந்து ஏரியாவையும் y1ஐயும் பெருக்கி எழுதுகிறோம். அப்புறம் A2ஐயும் y2ஐயும் பெருக்கி எழுதுகிறோம். இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்து எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறோம், ஒய் பார் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, சிக்மா AX / சிக்மா A. ஒய் பாருக்கு சிக்மா AY / சிக்மா A. AXனா என்ன அர்த்தம், A1 x1 + A2 x2 / A1 + A2. இதான் எக்ஸ் பாருக்கு ஃபார்முலா. ஒய் பாருக்கு A1 y1 + A2 y2 / A1 + A2. இது கண்டுபிடிச்சா இந்த ஃப்ரம் லெஃப்ட் சைடும் பாட்டத்துலேருந்து வரும். கண்டுபிடிச்சோன்னா 25 வந்துடுது. இது 25, அப்புறம் 35. இதுதான் எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து என்னது, IXX IYY கண்டுபிடிக்கிறது. IXX IY கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் பார் ஒய் பார் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு 25 35. இதில் x1 வந்து 40, x2 வந்து 10, y1 வந்து 10, y2 வந்து 60. இதில் வச்சு y1 - y பார், அப்போ y பார் வந்து 35, y1 வந்து என்னது 10, 10 - 25 35, 35 - 10 25. அடுத்து 35 - 60 25. எது பெருசோ பெருசுலேருந்து கழிச்சு எழுதணும். அடுத்து x - x1 பார், எக்ஸ் பார். அப்போ கண்டுபிடிக்கல. எக்ஸ் பார் வந்து 25, x1 வந்து 40, 40 - 25 15, அப்புறம் 25 - 10 15. ரெண்டும் ஒரே அளவு தான் வரும், ஏன்னா ரெண்டுமே சிமெட்ரிக்கல், அதனால் இது அதே வரும். அடுத்து IXX1 அப்படின்னா என்னது, BD3. IXX1 வந்து BT3/12. அதில் B1 D1. B வந்து எவ்வளவு, ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு 80 × 20³
ஐஎக்ஸ்எக்ஸ் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு என்ன வரும் 80 × 20³/12 வரும். அடுத்த இந்த ரெண்டாவது பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு 20 × 80³/12 வரும். அதுதான் இது IXX1 இந்த ரெண்டு அளவும் இதில் வரும். இதை ரெண்டையும் கூட்டி வச்சுக்கணும். அடுத்து AX1 பார் ஸ்கொயர் AX1 பார் ஸ்கொயர் வந்து இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல x1 x2 இந்த அளவோட ஸ்கொயர் இன்ட்டு ஏரியா இன்ட்டு வரும். அப்போ ஏரியா A1 × x1 பார் ஸ்கொயர் ப்ளஸ் A2 × x2 பார் ஸ்கொயர். இது x2 பார், இது x1 பார். இதை கண்டுபிடிச்சோன்னா இந்த அளவு வரும். ரெண்டும் ஒரே அளவு தான் வரும். இது ரெண்டும் ஒரே அளவு தான் வரும். அடுத்து AY பார் ஸ்கொயர். ஒய் பார் வந்து இது, அதை ஏரியாவையும் பெருக்கணும்னா இந்த அளவு வரும். ரெண்டு சிமெட்ரிக்கல் செக்ஷன். அடுத்து AY பார் ஸ்கொயர் வந்து இது ரெண்டையும் கூட்டி எழுதணும். IXX1 வந்து என்னது? IXX1 ப்ளஸ் A1 ஒய் பார் ஸ்கொயர். அடுத்த IYY வந்து IYY ப்ளஸ் A1 எக்ஸ் பார் ஸ்கொயர். அதை வந்து இந்த மாதிரி இதை கூட்டினோன்னா இதை கூட்டும்போது இதை IXXக்கு இந்த IXX1 சிக்மா இருக்கலாம், இதையும் IXX AY பார் ஸ்கொயர் அது ரெண்டையும் கூட்டினா இந்த அளவு வந்துடும். அடுத்து IYYக்கு IXXY1 இதையும் இதை சிக்மா பண்ணதையும் இதையும் கூட்டணும். AX ஸ்கொயர் இதையும் கூட்டணும். இதையும் கூட்டினோன்னா IYY வந்துடும். இது வந்து என்னது? எல் செக்ஷன் தான் அதிகமாக கேட்குறது. இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு போட்டேன்னா வேறு அளவு மாற்றி கொடுத்தாங்கன்னா உனக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். இது மேலேயும் கீழேயும் ஒரே அளவு வர்றதுனால உனக்கு அதே அளவு தான் திரும்ப வர மாதிரி இருக்கும். இதே வேறு மாதிரி எல் செக்ஷன் ஐ செக்ஷன் வந்து மேலே வந்து 20. அடுத்து வந்து இசட் செக்ஷன் வந்து என்னது? சிமெட்ரிக்கல். அது வந்து என்னது? இந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது, மாற்றி இருக்குது. இது வந்து இந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் ஆன்டி சிமெட்ரிக்கல் செக்ஷன். இது வந்து என்னது? ஆன்டி சிமெட்ரிக்கல் செக்ஷன். நம்ம அதில் ஆன்டி சிமெட்ரிக்கல் செக்ஷன்னா ஒரு மிரர் கண்ணாடி எடுத்துட்டோன்னா இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி தெரியும். அந்த இதுதான் ஆன்டி சிமெட்ரிக்கல் செக்ஷன். ஆன்டி சிமெட்ரிக் செக்ஷன் எக்ஸாம்பிள் எது? வந்து எஸ், அப்புறம் இசட் செக்ஷன் வந்து பி. இந்த மாதிரி செக்ஷன்லாம் என்னது? ஆன்டி சிமெட்ரிக்கல் செக்ஷன். எஸ் செக்ஷன் வந்து இப்படி போட்டுருவாங்க. இது கூட இதில் வரும் கொஸ்டின். இந்த மாதிரி வரும்பொழுது இதை பாதியாக பிரித்தோம்னா இந்த பக்கம் உள்ளது அந்த பக்கம் மாற்றிருக்கு. அதே மாதிரி இசட் செக்ஷன் இதை இந்த பக்கம் மாறி இது இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஆண்டியாக இருக்குது. அதே மாதிரி பி இப்படி மாற்றிருக்கு. இதுதான் என்னது? ஆன்டி சிமெட்ரிக்கல் செக்ஷன். இப்போது நம்ம இசட் செக்ஷனுக்கு பார்க்க போகிறோம். இசட் செக்ஷனுக்கு பார்க்க போகிறப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், ஒய் பாரும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 120 இது 20. செகண்ட் பார்ட் வந்து இது 20 இது 230. தேர்ட் பார்ட் வந்து
120 120 இது வந்து 20 இது ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் இது தேர்ட் பார்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டில் கண்டுபிடிச்சிட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும் அடுத்து x1 கண்டுபிடிக்கணும் x1ன்றது இதில் பாதி 120ல் பாதி இது ஏன் 110னா இப்படி பார் இப்படி இருக்கும் பொழுது இதோட பிரிக்கிறோம் இது நடுவில் இருக்கிறது 20 மேலே உள்ளது 120 மேலே உள்ளது 120 இது வந்து 20 அப்போது மேலே உள்ளது இதிலேருந்து ஃபஸ்ட் பார்ட் எடுக்கிறோம் அப்போது 120 மைனஸ் 20 என்னது 100 அப்புறம் இது வந்து என்னது 120 அப்போது 100 ப்ளஸ் 120/2 அதுதான் இங்கே எழுதியிருக்கும் 100 ப்ளஸ் 120/2 வந்து என்னது 160 இதே ரெண்டாவது பார்ட்டுக்கு என்ன வரும் இந்த இதுதான் செகண்ட் பார்ட் இது வந்து செகண்ட் பார்ட் அப்போது 100 ப்ளஸ் 20/2 இந்த தான் ரெண்டாவது பார்ட்டுக்கு 110 வரும் மூணாவது பார்ட் வந்து இப்படி எடுக்கிறோம் அப்போ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுக்கும்போது அதுக்கு 120/2 தான் வரும் அதனால் 60 அதே மாதிரி ஒய்1க்கும் எப்படி இங்கே பாட்டத்துலேருந்து பண்ணுறோம் பாட்டத்துலேருந்து பண்ணும் பொழுது இதுக்கு வந்து என்னது 20 அப்போ 20/2 10 அடுத்து இது வந்து என்னது 230 இதுக்கு வந்து 20 ப்ளஸ் 230/2 வரும் அப்போ என்ன வரும் 135 அடுத்து இது வந்து 20 மூணாவது பார்ட் வந்து என்னது 20 அப்போது மூணாவது பார்ட்டுக்கு என்ன வரும் 20 ப்ளஸ் 230 ப்ளஸ் 20/2 அப்போ என்ன வரும் 250 260 இது வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க தரணும் இந்த இது கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும் இதில் தப்பு பண்ணாதான் எல்லாமே தப்பாயிரும் ஹோல் கணக்கும் எல்லாமே தப்பாக நீ ரைட்டாக செஞ்சுருந்தா கூட தப்பாயிரும் அப்போ A1 x1 அது ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி தான் ஏரியாவையும் x1ஐயும் பெருக்கி எழுதுறது A2ஐயும் x2ஐயும் பெருக்கி எழுதுறது A3யும் x3யும் பெருக்கி எழுதுறது இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பெருக்கி எழுதும் பொழுது இந்த இது கண்டுபிடிச்சிடும் அடுத்து x பார் கண்டுபிடிக்கிறதுக்கு x பார்னால் என்ன சொன்னேன் A1 x1 ப்ளஸ் A2 x2 ப்ளஸ் A3 x3 டிவைடட் பை A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 அதே மாதிரி ஒய் பாருக்கு A1 y1 ப்ளஸ் A2 y2 ப்ளஸ் A3 y3 divided by A1 plus A2 plus A3 இதை கண்டுபிடிச்சோன்னா இந்த இது வரும் இது y பார் வந்து 135 வந்துடும் A1 x1 இந்தது ப்ளஸ் இது ப்ளஸ் இது மூணையும் கூட்டிட்டு இந்த மூணையும் கூட்டி வகுக்க வேண்டியதான் 110 வரும் இதை மூணையும் கூட்டி வகுத்தும் போது கிடைக்கிறது 135 வரும் அடுத்து வந்து IXX IYY கண்டுபிடிக்குது IYY IXX கண்டுபிடிக்குது முதல் X பார் வந்து எவ்வளவு 110 135 X பார் வந்து 110 Y பார் வந்து 135 இப்போ X1 Y1 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல X1 160 110 60 x1 வந்து 160 இது வந்து x2 வந்து 110 x3 வந்து 60 அடுத்து y1 வந்து 10 y1 வந்து 10 y2 வந்து 135 y3 வந்து 260 y3 வந்து
260. இப்போது ஒய் மைனஸ் ஒய் பார், ஒய் பார் வந்து 135. 135லேருந்து 10 கழிச்சோன்னா 125. அடுத்து 135லேருந்து 135 கழிச்சா 0 ஆயிரும். ஏன்? அது வந்து சிமெட்ரிக்கல் ஆக்சிஸ், அதனால் அது வந்து 0 ஆயிரும். ஒய்3 வந்து எவ்வளவு? ஒய்3 வந்து 260 மைனஸ் 135 125. அடுத்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸ் பார் வந்து 110, எக்ஸ் பார் வந்து 110 mm, x1 வந்து 160 mm. அப்போது 110 மைனஸ் 160 வந்து 50 mm வரும். இது வந்து எக்ஸ் பார் வந்து 110, இது 110னால ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இது 0 ஆயிரும். ஏன்? சிமெட்ரிக்கல் ஆக்சிஸ், அந்த நடுவில் இருக்கிறது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து 0 ஆயிரும். அடுத்து x3 வந்து எவ்வளவு? 60, 60 மைனஸ் 110 வந்து 50 mm. இப்போ இதை வந்து பெருக்கி எழுத வேண்டியதான். ஐஎக்ஸ்எக்ஸ் ஒன்று வந்து இந்த பிடி கியூப், ஐஎக்ஸ்எக்ஸ் ஈக்குவல் டு பிடி கியூப் பை 12. ஐஒய்ஒய் வந்து 1, இது 1, பி கியூப் டி பை 12. அடுத்து இது டோட்டலாக கேபிட்டல் ஐஎக்ஸ்எக்ஸ்ன்றது என்னது? ஐஎக்ஸ்எக்ஸ்1 ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒய் பார் ஸ்கொயர். ஒய் பார் ஸ்கொயர்ன்றது என்னது? ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய்1 மைனஸ் ஒய் பார் த ஸ்கொயர். இது வந்து காமனாக 3க்கு இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ஐஒய்ஒய்1 ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பார் ஸ்கொயர். இது எக்ஸ் பார் ஸ்கொயர்ன்றது ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஸ்கொயர். இது 3ஐயும் தனித்தனியாக கண்டுபிடிச்சோம். நடுவில் டேர்ம் வந்து 0 ஆயிடுது. ஏன்? இங்கே வந்து இது வந்து 0, அதனால் இது ரெண்டும் 0 ஆயிரும். இப்போ ஏ எக்ஸ் பார் ஸ்கொயர் வந்து ஏ இன்ட்டு எக்ஸ் பார் 1 எவ்வளவு? 50 ஸ்கொயர் பெருக்கினோன்னா இந்த இது வந்துடும். அடுத்து இது 0 ஆயிடுது, 0. அடுத்து 125 ஸ்கொயர், அந்த இதை பெருக்கினோன்னா இந்த டேர்ம் வந்துடும். அடுத்து மொத்தம் இந்த இந்த ரெண்டையும் இந்த 3ஐயும் கூட்டினோம்னா இந்த இது வரும், இது வந்துடும். அடுத்து ஏ ஒய் பார் ஸ்கொயர்ன்றது ஏ இன்ட்டு ஒய் பார், இந்த இது இருக்குல்ல, இந்த 125, இது 125 ஒரே அளவு தான் இருக்கும். அது ரெண்டையும் அடுத்து அதை கூட்டி எழுதும்போது இந்த அமௌண்ட் வரும். அடுத்து மொத்தமாக எழுதும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். அதாவது சிக்மா ஐஒய்ஒய்1 ப்ளஸ் சிக்மா ஏ எக்ஸ் பார் ஸ்கொயர். இதை எழுதுனா ஐஒய்ஒய். ஐஎக்ஸ்எக்ஸ்ன்றது இதை சேர்த்து எழுதுறது ஐஎக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பார் ஸ்கொயர். இந்த இருக்குல்ல, ஐஎக்ஸ்எக்ஸ்1 சிக்மா ப்ளஸ் சிக்மா ஏ ஒய் பார் ஸ்கொயர். இதை கூட்டினோம்னா இது ஐஎக்ஸ்எக்ஸ் வந்துடும், இந்த டேர்ம் வந்துடும். அடுத்து ஐஒய்ஒய்க்கு சிக்மா ஐஒய்ஒய்1 இந்த அமௌண்ட்டையும் கூட்டி எழுதினோன்னா இந்த டேர்ம் வந்துடும். அப்புறம் இதை வந்து ஆன்சரை எழுதிட வேண்டியது. இது இந்த மாதிரி செக்ஷனும் கண்டுபிடிக்கிறது என்ன? முதல்ல இந்த 2 பாயிண்ட் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இந்த 2 பாயிண்ட் மட்டும், இந்த 4 இது மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறத கரெக்டாக லைன் போட்டு பிரித்து, இந்த மாதிரி லைன் போட்டு பிரித்து கண்டுபிடிக்கணும். அடுத்து சி செக்ஷன், சேனல் செக்ஷன் சொல்லுவாங்க. சேனல் செக்ஷனும் என்னது? சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். சேனல் செக்ஷன் அவ்வளவு சொல்லுவாங்க. சேனல் ஆர் சி செக்ஷன், அது வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்னால ஒய் பார் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். மொத்த டிஸ்டன்ஸ்லேருந்து டிவைட் பண்ணால் கிடச்சிரும். டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் டெப்த் டிவைடு பை 2. டோட்டல் டெப்த் எவ்வளவு? 60 பை 2 வந்து 30 mm ஆயிரும். எக்ஸ் பார் மட்டும்தான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அது இந்த எண்ட்லேருந்து கண்டுபிடிக்க வேண்டியதான்.
லெஃப்ட்லேருந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு 3 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து எவ்வளவு? ஃபஸ்ட்டு பார்ட்டு 30 10, செகண்ட் பார்ட் 10 40. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 30 10, ரெண்டாவது பார்ட் வந்து 10 40, மூணாவது பார்ட் வந்து 10 10 40, இது 30 10, இது 40 எப்படி வந்துச்சுன்னா மேலே உள்ள 10 மொத்த டிஸ்டன்ஸ் 60, மேலே உள்ளது 10 கழிச்சிடணும், அடுத்த இந்த கீழே உள்ளது 10 கழிச்சான்னா 40. அது கரெக்டாக அளந்து எழுதணும் லெஃப்ட் சைட்லேருந்து. இப்போ x1 y1 எப்படி கண்டுபிடிக்கணும்? இதனுடைய சென்டர் பாயிண்ட், அதே மாதிரி இதனுடைய சென்டர் பாயிண்ட், இதனுடைய சென்டர் பாயிண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு கண்டுபிடிச்சோன்னா 30/2, இந்த 30 இதுலேருந்து இதில் பாதியில் தான் இருக்கும், அதனால தான் 30/2 15. அடுத்து உள்ளது இந்த இதனால இந்த பக்கம் இருந்து கண்டுபிடிக்கும் போது 10/2. அடுத்து மூணாவது இது 30/2 கடிச்சு விட்டுனா 15 2. அதே மாதிரி y1க்கு வந்து கீழேருந்து போடையில் 10/2, இதில் பாதி தான் 10/2. அடுத்து 10 + 10 கூட்டிட்டு 40/2 என்பது 30 வந்துடும். அடுத்து 10 + 40 + 10/2 55. இது வந்து y3. இந்த மாதிரி மூணையும் இந்த 3 பார்ட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உனக்கு ஈஸியாகிடும். இந்த 3ம் கண்டுபிடிக்கிறதா உனக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் a1 x1 கண்டுபிடிச்சி எழுதிக்கணும், a2 x2 எழுதிடணும். அப்படியே எழுதிட்டு இதுலேருந்து x பார் y பார் கண்டுபிடிக்கணும். x பார்ன்றது என்னது? a1 x1 + a2 x2 + a3 x3 டிவைடட் பை a1 + a2 + a3. அதே மாதிரி y பார்ன்றது a1 y1 + a2 y2 + a3 y3 டிவைடட் பை a1 + a2 + a3. இதிலேருந்து கண்டுபிடிச்சோன்னா எக்ஸ் பார் தான் வேறு வரும். ஏன் ஒய் பார் வந்து அதே தான் வருது? இது வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஒய் பார்ன்றது என்ன வரும்? 60/2 30. கால்குலேஷனில் கண்டுபிடிக்காமல் கூட டைரெக்டாக எழுதலாம். ஏன்னா அது எதனால்? சிமெட்ரிக்கல்னால். இது வந்து கால்குலேஷனில் போட்டு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் வந்து a1 x1 + a2 x2 + a3 x3 இந்த ஃபார்முலா அப்படி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 11 mm வரும். அது எங்கேருந்து குறிக்கணும்னா இங்கேருந்து, இப்போ இதுதான் இங்கே தான் சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கும். இது வந்து எக்ஸ் பார் = 11 mm. ஒய் பார்ன்றது 30 mm. இது கண்டுபிடிச்சது. இது டைரெக்டாக எடுது சிமெட்ரிக்கல்னால். அடுத்து xx iy கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? எல்லாத்தையும் ஃபார்முலா போட்டு எக்ஸ் பார் ஒய் பார், எக்ஸ் பார் வந்து 11 mm, ஒய் பார் வந்து 30 mm. x1 எவ்வளவு? x1 15 5 15, x1 15, x2 5, x3 15, y1 5 30 55, 5
y2 வந்து 30, y3 வந்து 55. இப்போ x1 மைனஸ் எக்ஸ் பார் 11லேருந்து 15 கழிச்சோம்னா 4. அடுத்து 15லேருந்து 30 கழிச்சோம்னா 11லேருந்து 5 கழிச்சோம்னா 6. 11லேருந்து 15 கழிச்சோம்னா 4. இதில் y மைனஸ் ஒய் பார் வந்து ஒய் பார் வந்து எவ்வளவு 30. இது 5 கழிச்சோம்னா 25. அடுத்து இதுக்கு வந்து இது வந்து இது வந்து 0 ஆயிரும். 30 மைனஸ் 30 0 ஆயிரும். அடுத்து 30லேருந்து 55 கழிச்சோம்னா 25. அடுத்து IXX1 என்னது ஃபார்முலா? IXX1 வந்து b d cube by 12. b வந்து என்னது 30 முதல் இதுக்கு, b வந்து 30, d வந்து 10. ரெண்டாவதுக்கு இது 10, இது 40. அந்த இதை வச்சு இதை கண்டுபிடிக்கணும். முதல் இது வந்து எவ்வளவு? இது 30, இது 10, இது 40, இது 10, இது 30, 10. இப்போ முதல் இதுக்கு வந்து 30 × 10 cube by 12. ரெண்டாவதுக்கு வந்து 10 × 40 cube by 12. மூணாவதுக்கு வந்து 30 × 10 cube by 12. இந்த மூணையும் கண்டுபிடிக்க தான் இந்த இது ஒரே மாதிரி வருது. அடுத்து AX பார் ஸ்கொயர் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, ஏரியாவையும் இந்த இதையும் ஸ்கொயர் பண்ணால் இந்த அமௌண்ட் கிடைக்கும். இதையும் ஸ்கொயர் பண்ணால் இந்த அமௌண்ட் கிடைக்கும். ஏரியா இன்ட்டு இந்த அமௌண்ட் ஸ்கொயர் வந்து இது படம் கிடைக்கும். அடுத்து மூணாவது வந்து IYY கண்டுபிடிக்கிறதுக்கு 30 cube × 10/12 முதல் இதுக்கு, ப்ளஸ் அடுத்து 10 cube 40 divided by 12 ரெண்டாவதுக்கு. மூணாவதுக்கு 30 cube × 10/12. இது மூணையும் கூட்டினா இந்த IYY இது கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து, இப்போது IXXன்றது IXX இந்த இதையும் AY பார் ஸ்கொயர் இந்த இதையும் கூட்டினா கிடைக்கிறதா இந்த இது. இதை கண்டுபிடிக்கிறது நீட்டாக கண்டுபிடிக்கிறது. அடுத்து மூணாவது வந்து IYY கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து AX பார் ஸ்கொயர். எக்ஸ் பார் ஸ்கொயர் வந்து A × X பார் வந்து என்னது 4, 6, 4 இந்த மாதிரி இதை பெருக்கி எழுதிட்டோம்னா இந்த எக்ஸ் பார் ஸ்கொயர் கிடைக்கும். இதுன்றது என்னது A × x1 மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். இது AY பார் ஸ்கொயர்ன்றது A × y மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி எழுதிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இது வரைக்கும் சிமெட்ரிக்கல் செக்ஷனும் இந்த ஃபார்முலா படி கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதிடணும். அடுத்த கிளாஸில் இன்னும் 2-3 செக்ஷன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.